7th தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 3வது பாட்டாக இருக்கக்கூடிய செய்யுளில் 2வது பாட்டு. ஸோ செய்யுள் பகுதியில் 6வது செய்யுள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 7th தேர்ட் டேர்மில் உள்ளது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் தனித்தன்மையும் தனித்திறமையும் இருக்கும். அதை அறியாத வரையில் எதிர்காலம் அச்சமூட்டும். நாம் யார், நம் ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும். இக்கருத்தினை விளக்கும் கவிதை ஒன்றினை அறிவோம். ஸோ இப்போ இந்த பாட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு மோட்டிவேஷன் சாங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மனிதருக்குள்ளுமே ஒரு தனி திறமை இருக்கும், ப்ளஸ் தனித்தன்மை இருக்கும். அதை நம்ம அறியாத வரையிலும் நமக்கு எதிர்காலம் அச்சமூட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அச்சமூட்டும். நாம் யார், நம் ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும். இக்கருத்தினை விளக்கும் கவிதை ஒன்றினை அறிவோம். ஸோ நாம் யார், நம்மளுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை எளிதாகிடும் அப்படிங்கிறத இந்த கருத்தை விளக்கக்கூடிய கவிதை ஒன்றினை அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. பாவம் குயில் குஞ்சு, அது எங்கே போகும்? அதுக்கு என்ன தெரியும்? அது எப்படி வாழும்? குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. அம்மா காக்கா கேட்கவில்லை, கிளம்பி போக சொல்லிவிட்டது. குயில் குஞ்சால் அம்மா காக்காவை பிரிய முடியவில்லை. அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. அம்மா காக்கையை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது. ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை. அதற்கு கூடு கட்ட தெரியாது. பாவம், சிறிய பறவைதானே. கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை. அம்மா அப்பா இல்லை, தோழர்களும் இல்லை. குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது. அதற்கு பசித்தது. தானே இரை தேட தொடங்கியது. வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது. அன்று தான் ஒரு குயில் என்று கண்டு கொண்டது. சே பிருந்தா. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நம்மளும் இதே மாதிரி தான், நம்ம லைஃப் எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிட்டே இருக்கோம். என்றைக்கு நம்ம ஒரு நல்ல அரசு அதிகாரியாக மாறி எப்போ நமக்கு முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் அடுத்தவங்களுக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரில. என்றைக்கு தெரியுதோ அன்னைக்கு பாருங்கள். ஸோ கவிதையின் உட்பொருள்: குயில் ஒன்று காக்கையின் கூட்டில் முட்டையிடுகிறது. முட்டையிலிருந்து வெளிவந்த குயில் குஞ்சு தன்னை காக்கை குஞ்சாக எண்ணி காக்கையைப் போலவே கரைய முயல்கிறது. தனியே சென்று வாழ அஞ்சுகிறது. தான் குயில் என்பதையும் தன் குரல் இனிமையானது என்பதனையும் உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்குகிறது. நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனை புரியலாம் என்பது இக்கவிதையின் உட்பொருள் ஆகும். சே பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர். மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார். ஸோ இவர் ஒரு ஃபேமஸான பெண் கவிஞராக இருக்கார். சே பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர். மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இது எல்லாமே கவிதை நூல்கள். இந்த நூல்களெல்லாம் இவர் எழுதியிருக்காரு. இந்த கவிதை மகளுக்கு சொன்ன கதை அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கான். ஸோ மகளுக்கு எவ்வளோ அழகாக கதை சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. மகளுக்கு சொன்ன கதை. மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், கூடு கட்ட தெரியாத பறவை குயில், தான் கூட்டல் ஒரு, அவ்வளோதான். ஸோ இதை ரிவைஸ் பண்ணிடலாம். என்ன சொல்லியிருக்காங்க? தன்னை அறிதல். ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே ஒரு தனி டேலண்ட் இருக்கும், அந்த தனி திறமை இருக்கும். அந்த தனித்தன்மையை நம்ம கண்டுபிடிக்காத வரையிலும் தான் நமக்கு எதிர்காலம் என்ன ஆக போதோ, எப்படி ஆக போதோன்ற பயம் இருக்கும். நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அன்னையிலேருந்து நம்ம சந்தோஷமாக வாழ தொடங்கிடுவோம். ஸோ அந்த ஆற்றல், நம்ம யார், நம்மளோட ஆற்றல் என்ன அப்படிங்கிறத உணர்றது தான் அந்த டைம் பீரியட். ஸோ அந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு குயில் குஞ்சு, அதை குயில்னு அடையாளம் காணக்கூடியதை ரொம்ப அழகாக ஒரு கவிதையில் கொடுத்துருக்காங்க சே பிருந்தா அப்படிங்கிறவங்க. ஸோ சே பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர். மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை இவர் எழுதியிருக்காரு. இக்கவிதை மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூடு கட்ட தெரியாத பறவை குயில், தான் ஒரு பிரித்தெழுதுங்கன்னா தான் கூட்டல் ஒரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.